திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இது கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி இல்லைங்களா? இது உங்களுக்குள்ளே இந்த ஆதியாகம தொடர், இந்த பேக் டு பைபிள் அப்படின்ற ஒரு தொடரே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுதலை ஏற்படுத்தி இருக்கு. இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஆவலோடு உங்களுடைய வேதத்தை கையில் எடுத்து அதை நன்றாக நீங்கள் ஆசையோடு நீங்கள் வாசிங்க. ஏன்னா இரவும் பகலும் அது தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான வசனம் சொல்லுது. இப்படி இந்த ஆதியாகம புத்தகத்தில் எல்லாவற்றுக்குமான தொடக்கம், பிகினிங் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஏன், எப்படி துவங்கப்பட்டது, எப்படி தேவன் அதை துவங்கினார் அல்லது செய்தார், எப்படி ஆரம்பித்தார், முதல் விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய இந்த ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ ஞானமுள்ளவர், எவ்வளோ வல்லமையுள்ளவர், எவ்வளோ மகத்துவமானவர், இதையெல்லாம் நாமும் தெரிஞ்சிக்க துவங்குற அந்த இடம் அந்த ஆதியாகம புத்தகம்தான். இந்த புத்தகத்தை எழுதிய ஒரு எழுத்தராக நாம் மோசேயை பார்க்கிறோம். அந்த மோசே பல அனுபவங்களை அக்காலத்தில், மோசே வாழ்ந்த காலத்தில் எகிப்து தேசம்தான் மிகப்பெரிய ஒரு வல்லமையான போர்க்கலை மற்றும் கல்வி எல்லா விதத்திலையுமே தேர்ந்த ஒரு தேசம், முதல் தரமான ஒரு தேசமாக இருந்தது. அங்கே பயிற்சி எடுத்துக்கொண்டவர், பலவிதமான வாழ்க்கையின் அனுபவங்களை பெற்ற ஒரு மனிதன். இந்த ஆதியாகமம் என்கிற அந்த முதல் வேதத்தின் புத்தகத்தை எழுத ஒரு தகுதியான மனிதனாக தேவன் அவரை பயன்படுத்தினார். அந்த புத்தகத்தை தான் நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி பாருங்க. இந்த வேத வசனத்தை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம தலைமுறையில் தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதனால் மிகுந்த கவனத்தோட வேதத்தை கவனிங்க, செய்தியை கவனிங்க. இதன் வழியாக உங்களுக்குள்ள தேவனுடைய நன்மை ஆசீர்வாதமும் வருவதாக. செய்தி போகிறாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. அற்புதமான இந்த காலை வேளையில் பேக் டு த பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற இந்த நெடுந்தொடரில் மீண்டும் முதல் புத்தகமாகிய ஆதியாகமத்தை குறித்து இன்றைக்கு நம்ம படிக்கிறோம். நேற்று நம்ம கவனித்தோம், கர்த்தர் எப்படி மோசேக்கு 400 ஆண்டு கால அடிமைகளாக வாழ்ந்த அவர்களுக்கு அவர்கள் யார் என்பதை சொல்வதற்காக எழுதப்பட்ட புத்தகம்தான் ஆதியாகமம் என்று நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் அந்த ஆதியாகம புத்தகம் நமக்கும் பயன்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. முதலாவது, இது அன்றைய இஸ்ரவேலர்களுக்கு அவங்களுடைய வரலாற்றை அவர்களுக்கு சொல்வதற்காக எழுதப்பட்டது. ஆனால் இது தேவனுடைய வரலாறாக இருக்கிறதுனால அவரை பின்பற்றுகிற மக்களாகிய நமக்கும் இது ஒரு பாடமாக, செய்தியாக, போதனையாக வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். அதை கவனிச்சிங்களா நீங்கள்? ரெண்டாவது, தேவன் பேசினவைகளை எழுதி வைக்கும்படியாக மனிதனுக்கு சொல்கிறார். இதுதான் இந்த பைபிளினுடைய ஒரு சிறப்பு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம், பேனாவில் அடிக்கோடிடுங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆவினாலே தேவனுடைய வாக்கியங்கள், அதாவது வசனங்கள் நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, தேவனுடைய ஆவி எப்படி ஒரு மனிதனை எழுத செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. கவனியுங்கள், பேனாவில் அடிக்கோடிடுங்கள், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அதாவது தேவன் பரிசுத்தமான ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக அவனை ஏவி பேசவும் அதை பதிவு செய்யவும் அவனுக்கு கட்டளையிடுகிறார். அதனால தான் இந்த பைபிளை ஏறக்குறைய 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டை ஏறக்குறைய
32 பேர் எழுதியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டை 8 பேர் எழுதியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள், ஆக மொத்தம் 66 புத்தகங்கள். இதுவும் ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். தேவன் பரிசுத்தமான மனிதர்களை ஏவி பேசும்படி செய்திருக்கிறார். அப்படி ஏவி அவர்கள் பேசிய அந்த செய்தியை மறுபடியுமாக பதிவு செய்யவும் செய்திருக்கிறார். அவர்களுக்கு அதை எழுதி வைக்கும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். உதாரணமாக இந்த ஆதியாகமத்தை எழுதிய ஆசிரியர் மோசே என்பவன். ஏன்னா மோசையின் மூலமாகத்தான் தேவன் இந்த தகவலை எல்லாம் கொடுத்திருக்கார். பொதுவாகவே இந்த மோசே ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு எக்ஸலண்ட் மேன், ஹைலி எஜுகேட்டட் மேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 22வது வசனம். மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஆக மோசே சிறந்த பேச்சாளனும் சிறந்த எழுத்தாளனுமா இருக்கிறான். அவனுக்கு பல மொழிகளும் தெரியும். ஆகவே அவனால் எதை எழுதுவது என்பது மிக சுலபமான ஒரு விஷயம்தான். அதனால தான் மோசையை கொண்டு தேவன் ஆதியாகமத்தை நமக்கு எழுதி தந்தார். ஆரம்ப காலத்தில் இந்த பைபிள் இந்த மாதிரி மொத்தமாக சேர்க்கப்படாமல் இருந்த காலத்தில் ஆதியாகமம்ன்றது புஸ்தகத்துக்கு பேர் ஆதியாகமே கிடையாது. அப்போது மோசே எழுதிய முதலாவது புத்தகம், மோசே எழுதிய 2வது புத்தகம், மோசே எழுதிய 3வது புத்தகம், மோசே எழுதிய 4வது புத்தகம், மோசே எழுதிய கடைசி புத்தகம் 5, இந்த மாதிரி தான் எண்ணிக்கையில் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது இன்னையிலேருந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும். காரணம் என்னென்னா, மோசையின் மூலமாய் கர்த்தர் 5 புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமும், யாத்திரையாகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். இந்த 5 புத்தகங்களும் அற்புதமான எழுத்துக்களாகவும் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதின மோசே உண்மையான ஆளா? அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாரா? அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது என்று சிந்திப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த பைபிளுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, எப்படி இப்போல்லாம் ஒரு பூட்டு வாங்கணும்னா 2 சாவி தருவாங்க. ஒரு சாவி தொலைந்தாலும் மறு சாவியால் அந்த பூட்டை நாம் திறந்துடலாம். அது மாதிரி இந்த பைபிளுடைய ஒரு அலாதியான ஒரு விஷயம், 2 சாவிகளைப் போல எந்த ஒரு முக்கியமான விஷயமும் பைபிளில் 2 இடத்துல பேசப்பட்டிருக்கு. 2 இடத்துல எதெல்லாம் பேசப்பட்டிருக்குதோ அதுதான் தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது பைபிளில் இருக்கிற எல்லா தகவல்களும் ஜோடி ஜோடியாக இருக்கிறது. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். பைபிள் மெசேஜஸ், தாட்ஸ், டீச்சிங் ஆல்வேஸ் ஏ பேர். அவைகள் ஜோடி ஜோடியாக இருக்கிறது. இப்போ மோசே என்பவன் தேவனுடைய மனிதன். இந்த ஆதியாகம காலத்து வரலாற்றை நமக்கு எழுதி தந்தான் என்பதற்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? அந்த ஆதாரத்தை புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம தேடும்போது இயேசு கிறிஸ்து அதை அங்கீகரிக்கிறார். இயேசு பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் அங்கீகரித்திருக்கிறாரோ அதெல்லாம் சத்தியமாக இருக்கிறது என்று கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய மார்க்கத்தில் ஒத்துக்கொள்கிறோம். அப்படி நம்ம பார்த்தா சில பகுதி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களிடத்தில் வேதாகமம் இருந்தால் மத்தேயு 8வது அதிகாரம் 4வது வசனம், மார்க்கு 12வது அதிகாரம் 26வது வசனம். அதுக்கு அடுத்த புத்தகம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதுக்கு அடுத்த புத்தகம் யோவான் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மோசேயை குறித்து சொல்லுகிறார். மோசே அவைகளை எழுதியிருக்கிறான் என்று சொல்லுகிறார். தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து எழுத்தாளனாகிய மோசே எழுதினவைகள் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறார். அதனால்தான் ஆதியாகமம் 1:1 எல்லாவற்றையும் நாம் நம்புவதற்கு காரணம் இயேசு அதை அங்கீகரித்திருக்கிறார். இந்த மோசே இவைகளை எல்லாம் எழுதும்படி ஆரம்பம் முதலே
அவனுடைய நடவடிக்கைகளை நம்மால் பார்க்க முடியும். உதாரணமாக யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனம், மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் கவனியுங்கள், அடிக்கோடிடுங்கள், எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியிலே ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். 24ஆம் அதிகாரம் 12வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இந்த இடத்துல மோசே எவ்விதமாக தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டான் என்ற ஒரு தகவலை இங்கே நம்ம பார்க்கிறோம். அதாவது அவன் மலையில ஏறி சென்ற போது கர்த்தர் அவனுக்கு கற்பலகையிலே எழுதி அவனுக்கு உபதேசித்து சொன்னவைகளை அதே 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதை அவன் எழுதி வைத்தான் என்ற ஒரு தகவலையும் நம்ம பார்க்கிறோம். அதனால தான் தேவன் தமது வார்த்தைகளை மனிதனுக்கு ஏவி அல்லது அவரே எழுதி அதை அவன் கையில் கொடுத்திருக்கிறார். அதை ஒரு தகவலாக அந்த பரிசுத்த மனிதனாகிய மோசே அவைகளை அவன் எழுதி வைத்து அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படி ஒரு பலிபீடத்தையும் கட்டி பலிகளை தந்து இஸ்ரவேலருடைய இலக்கத்துக்கு தக்கதாக 12 தூண்களை நிறுத்தினான் என்றும் பார்க்கிறோம். ஆகவே மோசே தான் அதை எழுதினான் என்பதற்கு இயேசு கிறிஸ்து அதனுடைய சாட்சியாக இருக்கிறார். அடுத்தது அப்போஸ்தலர்கள் இந்த மோசேனுடைய வார்த்தைகளை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பவுலடியார் மோசேயினுடைய வார்த்தைகளை குறித்து அங்கீகரிக்கிறார். ரோமர் 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவனுடைய வசனம் பூச்சக்கரம் எங்கும் போகிறதாக பவுலடியார் எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9லிருந்து 12 வசனங்களை வாசித்தோம்னா அங்கே மோசேயினுடைய வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் மோசேயினுடைய வார்த்தைகளை குறித்த குறிப்பை நாம் பார்க்கலாம். ஆகவே அப்போஸ்தலர்களும் மோசேயை அங்கீகரிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது இதுவரைக்கும் 2 தகவலை நம்ம பார்த்தோம். மோசே என்ற அந்த ஆதியாம காலத்து புத்தகத்தை எழுதிய மனிதனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அங்கீகரித்திருக்கிறார். அவருடைய அப்போஸ்தலர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். மோசே அவன் எழுதிய அந்த புத்தகத்திற்குள்ளே அந்த வார்த்தைகளை எவ்விதமாக அவர் பெற்றுக்கொண்டார் என்றும் அந்த கற்பலகையை எவ்விதமாக அவர் பெற்றார் என்றும் அவர் எழுதி வைத்ததனால் நமக்கு இந்த தகவல் புரிகிறது. நண்பர்களே, இந்த புத்தகம் இன்றைக்கு ஆதி ஆகமம், ஆதினா காலங்கள் தொடங்குவதற்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதை ஆதி ஆகமம். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெனிசஸ்ன்னு வந்திருக்கு. ஜெனிசஸ்னால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? இப்போ சென்சஸ்ன்னு சொன்னால் மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறாங்க, அது அர்த்தம் ஆகுது. ஜெனிசஸ்ன்னு சொன்னால் மக்கள், அதாவது ஜெனரேஷன்ஸ், மனிதர்கள் எவ்விதமாக குடும்பமாக இருக்கிறார்கள். ஆக ஆங்கிலத்தில் வரும்போது இந்த புத்தகத்தை ஏன் ஜெனிசிஸ்ன்னு சொன்னாங்கன்னா, ஆதியாம காலத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன் எவ்விதமாக பலுகி பெருகி பல குடும்பங்களாக மாறி பூமியை நிரப்பினார்கள் என்ற அந்த தகவலை சொல்வதற்கான ஒரு புத்தகமாக இருந்ததுனால அதை ஆதி ஆகமம் என்ற அந்த தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஜெனசிஸ் என்று நாம் படிக்கிறோம். மூல மொழியிலும் அப்படி தான் இருக்குது. இந்த புத்தகம் இப்படி கூட நம்ம சொல்லலாம், ஆரிஜின், எல்லாவற்றும் துவக்கம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம், அல்லது சோர்ஸ், அதாவது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்று கூட நம்ம அழைக்கலாம், அல்லது இந்த புத்தகத்தை எல்லாவற்றுக்கும் துவக்கம், பிகினிங் என்று கூட நம்ம அழைக்கலாம். காரணம் என்னென்னா, இந்த எல்லா வார்த்தைகளும் அதுக்குள்ள அடங்குகிற வார்த்தையாகவே விஷயமாகவே இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆரிஜின் சொன்னாலும் சோர்ஸ்ன்னு சொன்னாலும் பிகினிங்னு சொன்னாலும் எல்லாமே ஒரே அடிப்படையான விஷயங்கள் தான். காரணம் என்னென்னா, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பது தான்
ஆதியாகமத்தினுடைய முதல் வசனம். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் வேதாகமத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் மூல மொழியில் இந்த வசனம், அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்போது நம்ம தமிழில் படிக்கிறோமே அந்த மாதிரியான கட்டமைப்பில் இல்லை. ஏன்னு கேட்டால், இப்போது ஆதியிலேன்னு துவங்கிட்டு அதுக்கப்புறம் தேவன் சொன்னால், அப்போது இயற்கையெல்லாம் உண்டான பிறகு தேவன் இருக்கிறாரா வந்தாரா என்ற மாதிரி பொருளாயிடும். கடவுள் காலங்கள் துவங்குவதற்கு முன்பாக, நேரங்கள் உண்டாவதற்கு முன்பாக நித்தியானந்தம் உள்ளவராக இருக்கிறார், நித்தியத்துக்குரியவராக இருக்கிறார். God is eternal, he lives in eternity before the time begins. அதனால தான் எபிரேய மொழியில் இதை எழுதும்போது தேவன் முதல்ல, அப்புறம் ஆதியிலே, அதுக்கப்புறம் வானம், அதுக்கப்புறம் பூமி, இவைகளை சிருஷ்டித்தார். இப்படி தான் மூல மொழியில் இருக்குது. ஆனால் அந்த மூல மொழியிலிருந்து தமிழாக்கம் பண்ணும்போது முதல்ல ஆதியில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தேவன் வானத்தை பூமியும் படைத்தார் அல்லது சிருஷ்டித்தார் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. இதை கவனிக்கிறவர்களாகிய நீங்கள் நன்றாக ஆழமாக புரிந்து கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் கையில் பேனா இருக்குமானால் அடிக்கோடிடுங்கள். ஆதியாகமம் 1:1. நான் உங்களுக்கு சொன்னேன், மூல மொழியில் தேவன் முதல்ல இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆதியிலே. ஆதியிலேன்னா ஆரம்ப காலத்தில், அதாவது ஆதின்னு சொல்லும்போதே நேரம் துவங்கிடுது. அதுக்கு அடுத்தது வானம், இப்போது இந்த பூமிக்கு மேலாக இருக்கிற ஒரு கட்டமைப்பு. அடுத்தது பூமி, நாம் குடியிருக்கிற இந்த பகுதி. இவைகளை அவர் உண்டாக்கினார் அல்லது சிருஷ்டித்தார். தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்ற இந்த தகவலை இது கீழே நாம் படிக்கும்போது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல தேவன் அழைத்து பேசினார் என்று நாம் படிக்கிறோம். ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, பேனாவில் அடிக்கோடிடுங்கள், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த வசனத்தில் நான் எடுத்துக்கொண்ட அந்த பகுதி, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். God called things before it exists. அதாவது ஒன்று இல்லாதிருக்கும்போது அதை அழைத்து அதை உருவாக்குறவராக இருக்கிறார். ஆதியாகமத்தை நாம் திறந்து படிக்கும்போது ஆரம்ப வசனங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. கவனிப்போம். தேவன் எவ்விதமாக வானத்தை பூமியை உண்டாக்கினார். 2ஆம் வசனம் பாருங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். 2ஆவதாக 4வது வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாளாயிற்று. இந்த ஆதியாகமம் முழுவதும் நீங்கள் படிச்சீங்கன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற, உண்டாக்குற தேவனாக நாம் அவரை படிக்கிறோம். மூல மொழியில் இந்த தேவன் என்ற அந்த வார்த்தை ஏலோஹிம் என்று எபிரேய சொல்லாக இருக்கிறது. இப்போ தமிழ் மொழியில் அந்த ஏலோஹிம் என்ற அந்த வார்த்தையை நாம் சொல்வதாக இருந்தால், இப்போ ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? காடுன்றாங்க. ஆனால் தமிழில் வரும்போது நாம் வடமொழியிலிருந்து, அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து ஒரு சொல்ல வாங்கின்னு தமிழில் ஏற்றியிருக்கோம். இப்போது தேவன் என்ற வார்த்தை தமிழ் கிடையாது. தமிழில் காலம் கடந்தவர், அது அப்படின்னா நித்தியமானவர், எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறவர், எல்லாவற்றுக்கும் காரணமானவர், எல்லாம் அவராலே உண்டாயிற்று. இத்தனை வார்த்தை அடங்கிய ஒரே ஒரு சொல் கடவுள். இது தமிழ் சொல். ஆனால் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு இது பிடிக்காது. காரணம், அவங்க பாரம்பரியத்தின்படி நடக்கிறவங்க. அப்போ நீங்கள் தமிழ் மொழியே பேசக்கூடாது. தமிழ் மொழி பேசி நான் ஒரு தமிழன் என்று சொன்னால் தமிழில் நம்ம கடவுள் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும்.
ஏன் நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா, விக்கிர ஆராதனைக்காரங்க பயன்படுத்துகிறாங்க, அதனால் நாங்கள் அவங்களிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறி நாங்கள் தேவன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இந்த தேவன் என்ற வார்த்தையை எப்போல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ, தேவனை, தேவர்கள், தேவதைகள் என்ற சொற்களுக்கும் அது நம்ம வழி நடத்துகிறோம். தேவன் எனப்படுகிறவருக்கு யாரும் இல்லை, அவர் மாத்திரமே இருக்கிறார். அவரை கொண்டு சகலமும் உண்டாக்கப்பட்டது. அவரையே நாம் பிதா என்றும் தகப்பன் என்றும் அழைக்கிறோம். அதனால தான் இந்த சொல்லை ஒரு தடுமாற்றத்தோட கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கும் உபயோகிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆதியில் ஒன்றுமே கிடையாது. தேவன் அதற்கு முன்னதாகவே இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ தேவனுடைய மனதில் இவைகள் இருந்தது, அவைகள் விரிந்தது, அது இப்பொழுது தென்படுகிறது. அதனால தான் இந்த உலகத்திற்கு எல்லா ஜீவராசிகளிலும், எல்லா உயிருள்ள வஸ்துக்களிலும், பொருட்களிலும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை நம்ம பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம், கையில் பேனா இருந்தால் முழுக்க ஒரு சுழியிடுங்கள். எப்படி என்றால் கவனிங்க, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறானாம். சங்கீதம் 14:1. இந்த உலகத்தை பார்க்கிற மனிதன் இது தானாக வந்தது என்று கூட சிலர் நினைக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களும் எவ்வளவு மறுதளித்தாலும் இந்த தேவனிடத்திலிருந்து அவங்க தப்ப முடியாது. தேவன் உண்டாக்கி இருக்கிற நரகத்திலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. ஏனென்றால் காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை, இட்டர்னல் பவர், அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம், அதாவது தேவனுடைய அந்த தன்மை உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இப்போ காலில் மிதிச்சிட்டு போகிற ஒரு புல்லை பாருங்கள். அந்த புல்லை காலையில் பார்த்தோம், மாலையில் அது காய்ந்து காற்றிலே பறந்து போய்விடுகிறது. ஆனால் காலையில் அந்த புல் மீது இருக்கிற அந்த பசுமையும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர் ஓட்டத்தையும் நம்ம பார்க்கும்போது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் செல்கிற அந்த பாதையை பார்க்கும்போது, அதனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது, அதை கிள்ளி எறியும் போது அதிலிருந்து பறந்து போய்விடுகிற ஒரு ஜீவரசம் காணாமல் போவதை பார்க்கும்போது, எல்லாவற்றிலும் தேவனுடைய நித்திய வல்லமை அந்த சிருஷ்டிப்பில் வெளிப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அந்த தேவனுடைய நித்திய வல்லமையும் அவருடைய தேவத்துவமாகிய அவருடைய மகிமையும் வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு ரோமர் 1:18, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய கோபம் உங்கள் மேல் வராதபடிக்கு, இது எனக்கு தெரியாது, இதை யார் உண்டாக்கினாரோ எனக்கு புரியல, இது தானாகவே வந்து விட்டது, இது இயற்கையில் உருவானது, இது ஒன்றிலிருந்து ஒன்றாக வந்தது என்றெல்லாம் நாம் தத்துவம் பேசினாலும் தேவனுடைய கோபாக்கினை ஒன்று இருக்கிறது, வானத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே பூமியில் அவைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய காணப்படாத நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் தென்படுகிறதுனால போக்கு சொல்ல எவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. இப்பொழுது 19ஆம் வசனம், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். எந்த ஒரு மனுஷனும் கடவுள் என்பவர் யார், நான் அவரை தெரிந்து கொள்ள முடியுமா, அவர் இருக்கிறாரா இல்லையா என்ற இந்த சோதனையாகிய கேள்விகளுக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், இயல்பாகவே நமக்குள்ள தேவன் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு,
அதை அறிகிற ஒரு அறிவு, அதை ஒப்புக்கொள்கிற ஒரு மனம், ஒரு திடம் நமக்குள்ளே இருக்கிறதாம். ஆகவே சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன் தேவ கோபத்திலிருந்து தப்புவதில்லை. சில பேர் சூரியனை முறத்தால் மறைச்சலான்னு நினைக்கலாம். மறைக்கலாம். எவ்வளோ மறைக்கலாம்னா நம்ம 2 கண்ணுக்கு மட்டும்தான் அதை மறைக்க முடியும். ஏன்னா முறத்தினுடைய அகலம் அவ்வளோதான். அது மாதிரி தேவனுடைய நித்திய வல்லமையை எந்த மனிதனாலும் மறைக்க முடியாது. ஆகவே தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இப்போ ஆதியாகமத்தை 50வது அதிகாரத்திலிருந்து நம்ம அப்படியே புரிந்து கொண்டே வந்தோமானால் எங்கே கொண்டு போய் முடிக்கிறார் பாருங்க, தேவனிடத்தில் போய் முடிக்கிறார். அந்த தேவன் முச்செடியிலே தோன்றி மோசே மோசே என்று என்னை கூப்பிட்டார். நான் என் ஜனத்தின் உபத்திரவத்தை கேட்டேன், பார்த்தேன், அறிந்திருக்கிறேன். அவர்களை விடுதலையாக்கும்படியான நேரம் வந்தது என்று சொல்கிறார். நண்பர்களே, நாளை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம படிக்கலாம். ஆவலோடு உங்களுடைய நண்பர்களோட நீங்கள் கூடி வாருங்கள். நீங்கள் படிக்கிற பாடங்களை மற்றவங்களோட பேசுங்க, உங்கள் போதகர் இடத்துல விசாரிங்க. இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியெல்லாம் உங்கள் மனதுக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் ஆதியிலே எவ்விதமாக உண்டாக்கினீர் என்ற இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது நித்திய வல்லமையும் தேவத்துவமும் காணப்படுகிற யாவற்றுக்குள்ளும் இருக்கிறது என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசமுள்ளவர்களாய் எங்களை மாற்றி அருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற தலைப்பிலே இன்று 2வது செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த செய்தியை புரிந்து கொண்டீர்களா? வேதாகமத்தின் ஆரம்பத்தில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது என்பதை ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டு வருகிறீர்கள். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் பயணம் செய்த பொழுது அவர்கள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது புல் மீது பனித்துளி இருப்பது போல மன்னா பொழியப்பட்டிருந்ததை கண்டார்கள். அதுபோல இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்ட வசனம் உங்கள் ஆத்துமாவுக்கு ஆகாரமாக மன்னாவாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த செய்தியெல்லாம் பாருங்கள். இந்த குறிப்புகளை சரியாக எழுதி அதை மறுபடியும் படித்து புரிந்து கொள்ளுங்கள். ஆதியாகம புத்தகத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டால் அல்லது அர்த்தத்தை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை என்றால் முழு வேதாகமத்தை நாம் தவறாக புரிந்து கொள்வோம். ஆகவே கவனமாய் பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி, ஆதியாகம புஸ்தகத்தை எழுதிய மோசேக்கு இருந்த தகுதிகள் என்னென்ன? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். ஆதியாகம புத்தகத்தை மோசே எழுத அவருக்கு இருந்த தகுதிகள் என்னென்ன? என்ன, எளிமையான கேள்விதான். நீ கேட்ட சத்தியத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. தொடர்ந்து எழுதுங்கள், முழுமையான முகவரியை குறிப்பிடுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் சபை கூடும் இடத்திற்கு தேவையான கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள், பிரசங்க பீடங்கள் தேவைப்படுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஐயா அவர்கள் எழுதிய இறையியல் இலக்கணம், கிறிஸ்துவின் சபை, வேர்வை சக்தி போன்ற அரிய புத்தகங்கள் விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சமீபத்தில் ஒளிபரப்பான செய்திகள் அடங்கிய டிவிடி, ஒரு டிவிடியில் 10 செய்திகள் இருக்கும். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். திருமறை நேரம், சிறுவர் நேரம், சகோதரி என்ற மாதாந்திர பத்திரிகை வேண்டுவோர் உங்களுடைய முகவரிகளை பதிவு செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். தெய்வ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.